மா, ஒரு 2000 காசு இருந்தா கூட பசங்களோட வெளியே போறேன். ஏமா? மா, குட்டிமா இங்க வாடா. இந்த 2000 ரூபா வச்சுக்கோ. ஒரு நிமிஷம் இரு. இந்த 500 ரூபா எக்ஸ்ட்ரா செலவுக்கு வச்சுக்கோ. நாளைக்கு ஏதோ டூருக்கு கூட்டிட்டு போறாங்களாமே, அதான் டூருக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா செலவு வச்சுக்கோ. சரியா? அம்மா, அவன் நம்ம வீட்டுக்கு பொண்ணுமா. அவள் கல்யாணம் ஆகி போகிற இடத்துல எப்படி இருக்க போறான்னு தெரில. ஆனால் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. குட்டிமா நீ போடா. மா, உன் காசு என்ன என் காசு என்ன, எல்லாம் நம்ம காசுமா, நம்ம காசு. சரியா? பாய்மா, போயிட்டு வரேன். மா இங்க வா. ஏன் யார் வந்திருக்கா பாரு. மா, இவ தான் அபிக்குட்டி. இவளை நான் ஆசிரமத்துல இருந்து தத்து எடுத்திருக்கேன். மா, இனிமே அபி இங்கே தான் இருப்பா. இனிமே இவ தான் நம்ம வீட்டு வாரிசு. எனக்கு கல்யாணம்னா எதுவும் வேணாம். இனிமே அபிதான் என்னோட உலகம். மா, அதாம்மா நானும் சொல்றேன். எனக்கு குடும்பம் வேணும். அதனாலதான் அபியை தத்தெடுத்திருக்கேன். மா, எப்படி சூப்பர்ல? வாமா. இல்லைம்மா, இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த 8000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்குது. அதான் வேற ஒரு நல்ல ஜாப் பார்க்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை மீட் பண்ண கிளம்பிட்டு இருக்கேன். இனிமே அவரை வேலைக்கு போக வேணான்னு சொல்லுமா. இனிமே எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன். என்னம்மா அப்படி பார்க்குற? அதெல்லாம் நாங்கள் தேவைப்படுறப்போ பேசிப்போம். நீ போ, நீ போய் அப்பாவுக்கு வேணுங்கிறத பண்ணு போ. ஆமா, அப்புறம் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கேட்டு சொல்றியா? நான் ஈவினிங் வரும்போது வாங்கிட்டு வரேன். நான் கேட்டேன்னு சொல்ல வேணாம். அப்பா இருக்கும்போதே அவருக்கு வேண்டியதை செய்து விடுங்கள், இல்லையேல் செய்ய முடியாமலே போய்விடும். இப்போ நீ ஸ்கூலுக்கு போ. ஒருவேளை உனக்கு கிளாஸ்ல இருக்க பிடிக்கலன்னா அப்பா கிட்ட ஓடி வந்துரு. பாப்பா, இப்போ நீ ரன்னிங் ஓட போற. ஒருவேளை உன்னால ஓட முடியலன்னா யோசிக்காம அப்பா கிட்ட திரும்ப வந்துரு. அப்பா உன் பின்னாடி தான் நிற்பேன். நீ ஹாஸ்டல்ல இருந்து பாரு. ஒருவேளை உனக்கு ஹாஸ்டல்ல இருக்க பிடிக்கலன்னா யோசிக்காம அப்பா கிட்ட வந்துரு. நம்ம பக்கத்துல வேற ஸ்கூல் பார்த்துக்கலாம். ஒருவேளை உனக்கு எக்ஸாம்பிள் எதுவுமே தெரியலன்னா ஃபீல் பண்ணாத, அங்கிருந்து வெளியே வந்துரு. அப்புறமா எழுதிக்கலாம். அப்பா உனக்காக வெயிட் பண்றேன். இந்த பாருமா, உனக்கு இந்த கல்யாணம் வேணாம்னா, இல்லை இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க வாழ உனக்கு பிடிக்கலன்னா உடனே கிளம்பி அப்பா கிட்ட வந்துரு. அப்பா உன்னை பார்த்துக்கிறேன். அம்மோ, ஆமாடி, நம்ம லவ் பண்றப்போ எப்படி இருந்தோம், அதெல்லாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்றேன்டி. இன்னைக்கு வரும்போது ரோட்ல ஒரு கப்பலை பார்த்தேன். நம்ம லவ் பண்றப்போ எப்படி இருந்துச்சோ அப்படி இருந்துச்சு. அதை பார்க்குறப்போ எனக்கு நம்ம லவ் லைஃப் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ ஒர்க்குன்னு ஓடிட்டு இருக்கேன்.
நம்ம லவ் பண்றதே மறந்துட்டோம்ல. ஏய், நீயும் ஏண்டி புரிஞ்சுக்காம பேசுற? அப்படி இல்லை, பட் நீ இப்போ கேட்கவும் தான் ஓகே பிளான் பண்ணலாம் போலையேன்னு தோணுது. ஏய் ப்ளீஸ் டி, உன்ன மாதிரியே அழகா ஒரு பாப்பா பெற்றுக்கலாம். உனக்கு தெரியும்ல எனக்கு கேள் பேபினா எவ்வளோ பிடிக்கும்னு. கேள் பேபி பிறக்கிற வரைக்குமே அகைன் பெற்றுக்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கே இதுதான், கேள் பேபி தான். எங்க போற? உன்னை விட மாட்டேன், இதோ வரேன். ஹலோ, சொல்லுமா. நேற்று தாண்டி வாங்கிட்டு வந்தேன், அதுக்குள்ள முடிஞ்சதா? அப்புறம் ஏண்டி? வேற யாருக்கு? கெஸ்ட் எதுவும் வந்திருக்காங்களா? அப்புறம் உன் தங்கச்சி எதுவும் வந்திருக்காளா? அப்ப சொல்லுடி, வேற யாருக்கு ஃப்ரூட்ஸ்? பொண்ணுக்கா? என்னடி சொல்ற, நிஜமாவா? ஓகே இதோ உடனே வரேன். ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு உடனே இப்பவே வரேன். ஓகே. சாரி. ஓய், எனக்கு எப்போ ஓகே சொல்ல போற? ஓ, யாரு? ஓ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. சரி, ஓகே இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். வெரி சாரி. என்ன? இங்கே பாரு, ஐ லவ் யூ. உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உனக்கு பிடிச்சா பண்ணு, இல்லைன்னா நான் மட்டும் பண்ணிக்கிறேன். என்னைய லவ் பண்ணாதன்னு சொல்லாத, ஓகேவா? பை. என்னடி அப்படி பார்க்குற? இங்கே பாரு பாப்போ, நம்ம எல்லாருக்கிட்டையும் இப்படிலாம் இருந்துட மாட்டோம். ஆனால் நம்ம மனசுக்கு பிடிச்ச அந்த ஸ்பெஷல் பர்சன்கிட்ட இப்படி தான் இருக்கணும்னு தோணும். அதான். ஒரு கை குழந்தைக்கு தான் அம்மா எவ்வளோ ஸ்பெஷலோ அவ்வளோ ஸ்பெஷல். ஏன்னா அந்த கை குழந்தைக்கு தான் அம்மா தான் உலகம். தான் அம்மாவை விட்டால் அதுக்கு எதுவுமே தெரியாது. அப்போது இந்த கை குழந்தைய தனியாக விட்டுட்டு போயிட மாட்டேன்ல. யூ ஆர் மை ப்ரீசியஸ் கிஃப்ட். பொக்கிஷமாக பார்த்துக்கணும். அப்போது மற்றவங்க யாராவது என்ன சைட் அடிச்சா பரவாயில்லையா? ப்ராமிஸ் டி, நான் உன்னை மட்டும்தான் சைட் அடிப்பேன். அதுக்கு பேர் பயம் இல்லை. மற்றவங்களை நான் சைட் அடிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்தும் அதை மறைச்சிக்கிட்டு உன்னை மட்டும் சைட் அடித்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பயம். ஆனால் எனக்கு மற்றவங்களை சைட் அடிக்கணும்னு ஆசை இல்லாமல், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உன்னை மட்டும் சைட் அடித்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் பயம் இல்லை, லவ். உன்னை மட்டும்தான் சைட் அடிப்பேன். அதெல்லாம் அப்படித்தாங்க, உன்னை பார்த்தாலே தன்னார வரும். சரி மச்சான், அவன் ஏன் ஆள்றான்? ப்ளீஸ் விட்டுருங்கடா.
இல்லை, அவங்க உங்களை ரேகிங் பண்ணதை பார்த்தேன். அப்போ உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு குழந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இல்லை, பாவமாக இருந்துச்சு. அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. Take a